இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட காரியம் என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு சில ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் கடந்து செல்லும்போது கையில் ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. நான் ஏராளமான நாட்களை பார்த்துருக்கிறேன். ரைட், இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த ஜெப கூட்டத்தை நடத்துகிற ஊழியக்காரருடைய கையில் கொடுத்து, ஐயா அந்த எண்ணெய்க்கா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி இந்த எண்ணெயை எடுத்து என் தலையில் பூசுங்க, இந்த குறிப்பிட்ட வியாதி எனக்குள்ளே இருக்குது, நோய் இருக்குது, இந்த வியாதியிலிருந்து நீங்கள் என்ன பூசுனீங்கன்னா இந்த வியாதியிலிருந்து நான் குணமாக்கப்பட்டு விடுவேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணில் பார்த்து இருப்பீங்க. அந்த ஊழியக்காரரும் சின்சியராக ஜெபம் பண்ணுவார். ரைட்டா, ஜெபம் பண்ணி எண்ணெய் எடுத்து தலையில் தான் பூசுவார். ரைட், இப்போது உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, எண்ணெயை எடுத்து இந்த தலையில் பூசுறதுனால அந்த வியாதியிலிருந்து நோயிலிருந்து அந்த குறிப்பிட்ட மனிதன் சுகமாக்கப்படுகிறானா, அல்லது அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தின் மூலம் அவன் சுகமாக்கப்படுகிறானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்த்தலாமா? காண்பிக்கிறேன், பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதில் 5ஆம் அதிகாரம் 13 15 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன், கேளுங்கள். 13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ரைட், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அடுத்த வசனம் 14வது வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், நம்முடைய சப்ஜெக்ட், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சர்ச்சில் பெரிய ஆட்களாக இருக்கிறவங்கள வரவழைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, என்ன பூசி? எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஓகே, ஜெபம் பண்ணட்டும். அடுத்த வசனம் 5ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், நோட் த பாயிண்ட், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ 14வது வசனம் சொல்லுது, மூப்பர்கள் வரட்டும், சபையில் எல்டரா இருக்கிறவங்க வரட்டும், அவங்க என்ன பூசட்டுமையா. ஆனா என்ன பூசி ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபித்தால் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவனுக்கு சுகமாக்கப்படும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ 14, 15 2 வசனத்தை ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் தெல்ல தெளிவாக வெளிப்படையாக நமக்கு விளங்குகிறது. என்ன அப்படின்னா, எண்ணெய் பூசுதலா அல்லது விசுவாசமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் எண்ணெயை மட்டும் பூசுன்னு பூசி விசுவாசம் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை, பிணியாளி சுகப்படுத்தப்பட மாட்டான் என்பது தெல்ல தெளிவாக இங்கே தெரிகிறது இல்லையா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் முக்கியம் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுகிறது அல்லவா அந்த வேத வசனம். அப்போ எண்ணெய் பூசுதெல்லாம் விசுவாசமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இது தப்பு இது கரெக்ட் நான் சொல்லவில்லை, ரெண்டுமே சரி. ஆனால் உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கும்படிய முயற்சி செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, எண்ணெய் பூசுதலா விசுவாசமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி விசுவாசம். முதல்ல விசுவாசம் ஐயா, அப்புறம் எண்ணெய் பூசுங்க. எண்ணெயே பூசலினாலும் விசுவாசம் மாத்திரம் இருந்தா கூட சுகமாக்கப்பட்டு விட ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சுகமாக்கப்பட்டு விடுவார்கள். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக இந்த எண்ணெய் பூசுதல் இருந்துட்டு போகட்டும், தப்பு இல்லை. ஆனா இந்த விசுவாசம் இல்லாம வெறும் எண்ணெயை மட்டும் பூசுனா என் நோயிலிருந்து குணமாக்கப்படுவேன், என்னை வியாதியிலிருந்து குணமாக்கப்படுவேன் நினைச்சீங்கன்னா அது பாசிபிள் இல்லை. சரி, இது தொடர்பாக இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்தால் நலமானதா இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த எண்ணெய் பூசுதல் அப்படிங்கிற அந்த காரியம் ஆர்ஜின் எங்க துவங்குகிறது என்று நீங்க கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் லேவி ராகமம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த லேவி ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளை எப்படி நீங்க சுத்திகரிக்க வேண்டும், அவங்களை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சில ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் சொல்லுகிறார். குஷ்டரோகிகள் லெப்ரசி இருக்கும் இல்லையா,
அவர்களை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் அப்படிங்கிற சில காரியத்தை கடவுள் சொல்லும்போது 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். சம்திங் இஸ் ரிலேட்டட் வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி ஆயில். அவ்வளோதாங்க மேட்ரு. இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் புதிய ஏற்பாட்டு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கூட மாற்கு 6ஆம் அதிகாரம் சுவிசேஷ பகுதியில் மாற்கு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் பல பேருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்லுது அப்படின்னா, மாற்கு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சீசர்கள், இயேசுவின் சீசர்கள் அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். சீசர்களும் செஞ்சிருக்கிறாங்க, எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கி இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது இல்ல. அப்போ எப்படி நம்ம புரிந்து கொள்றது அப்படின்னா, இந்த எண்ணெய் பூசுறதுனால சுகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, மறுக்கவில்லை. ஏன்னா ஏகப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பூசும்போது எண்ணெயில் ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. இப்போ நீம் ஆயில் எடுத்துக்கொள்ளுங்களேன், வேப்பெண்ணெய் இல்லையா? இந்த வேப்பெண்ணெயெல்லாம் எடுத்து உடம்பு மேலே எங்கேயாச்சும் காயங்கீயம் இருந்ததுன்னா சில பேர் அது தொடர்றதை நான் பார்த்துருக்கிறேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, எண்ணெய் பூசும்போது இந்த சில எண்ணெய்களில் ஒரு சில மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால அதை அந்த காயங்களின் மேலே எக்ஸ்டர்னல் வூண்ட் இருந்ததுன்னா அது மேலே அப்ளை பண்ணும்போது நல்ல சுகம் கொடுக்கறதா இருக்கிறது, மாற்றுக்கிறதே இல்லை இல்லைங்களா? இந்த நாட்டு வைத்தியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நாட்டு வைத்தியர்கிட்டலாம் போனால் எண்ணெயை எடுத்து உடம்பெல்லாம் தொடவுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே வீக்கம் இருக்குதோ அந்த வீக்கத்து மேலே தொடவி அந்த வீக்கங்களை சுகப்படுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக நல்ல சமாரியன் கதை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 37 வரைக்கும் வாட்சி பாருங்க. அந்த கல்லர்களால் அடி விழுந்து அப்படியே ரோட்டில் அனாத மாதிரி கிடக்கிறான் ஒரு ஆள். அப்போ அந்த சமாரியன் என்ன பண்ணுனா, அவனை எடுத்து எண்ணெய் பூசி எண்ணெயும் திராட்சரசமும் அந்த காயங்களிலே கட்டி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தான் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ எண்ணெய் பூசி சுகமெல்லாம் அடையலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, வெறும் எண்ணெயை மட்டும் பூசிட்டு விசுவாசம் இல்லை என்றால் எண்ணெய் பூசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற தகவலை தான் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா இதுல நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். அவங்க என்ன நினைச்சுறாங்கன்னா, இந்த எண்ணெயை கொண்டு போய் இந்த ஊழியக்கார்ட்ட கொடுத்து அவங்கள ஜெபம் பண்ண வச்சுட்டனா அந்த ஜெபித்த எண்ணெயை எடுத்து என் தலைமையில பூசணும்னா எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை நான் குற்றப்படுத்தவில்லை, நல்லது. ஜெபம் அதை ஜெபித்து அந்த எண்ணெயை பூசி சுகம் அடைந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்க மனது எதை நோக்கி உந்தி தள்ளப்பட வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார்னா விசுவாசத்தை நோக்கி உந்தி தள்ளப்பட வேண்டும். ஃபெய்த் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. அவ்வளோதாங்க பாயிண்ட். விசுவாசம் முதல் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் என்ன பூசுங்க பூசாதருங்க அதெல்லாம் உங்க விருப்பம், ரைட்டுங்களா? என்ன பூசுறவங்களா இருந்ததுன்னா அது ரெண்டாவது ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விசுவாசம். ஏன்னா மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எண்ணெய் பூசுறது ரெண்டாவது ப்ரையாரிட்டி. அப்போ எண்ணெய் பூசுறது என்னன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். எனக்குள் இந்த விசுவாசம் இருக்கிறது, இந்த விசுவாசத்தை வெளியரங்கமாய் காண்பிக்கக்கூடிய முகாந்தரமாக என் தலையில நான் எண்ணெய் பூசுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டு என்ன பூசுங்க, தப்பு கிடையாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லுதுல்ல. அந்த வசனம் எதை காண்பிக்கிறது? ஃபெய்த்தை காண்பிக்கிறது இல்லையா? விசுவாசத்தை காண்பிக்கிறது இல்லையா? ஏற்கனவே அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ என்ன பூசணுமா சார் வேண்டாமா சார் அப்படின்னா, சார் நீங்க பூசுங்க பூசாம இருங்க, தட் இஸ் நாட் தி மேட்டர். ஃபெய்த் இஸ் தி மேட்டர்.
அப்போ நம்ம தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசியா போய், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த 1 பேதுரு 2:24 சொல்லுகிறபடி உம்முடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணினீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமா எப்பேற்பட்ட வியாதியில் நீங்க இருந்தாலும் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த இயேசு. அவர் உங்களுடைய நோய்களை, வியாதிகளை கல்வாரி சிலுவையிலே நிச்சயமாய் சுமந்து தீர்த்து விட்டார். உங்க வியாதிக்கு, நோய்க்குண்டான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படி நீங்க சொல்லுங்க வாயினாலே, நிச்சயமாய் மிகப்பெரிய சுகத்தை நீங்க உங்க உடலிலே, உங்க வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பீங்க. இந்த மாதிரி விசுவாசம் பூஸ்டப் ஆயிடுச்சுன்னா என்னைக்கு வேலையே இல்லையே. புரியுதுங்களா? என்னைக்கு வேலையே இல்லைங்க. விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிங்க. என்ன பூசுங்க, பூசாம இருங்க, தட் இஸ் நாட் தி மேட்டர். ஸோ வேற விதத்துல கூட ஒரு அறிவுரையா நான் சொல்லலாம் என்றே கருதுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த இயேசு அப்படிங்கிற கடவுளுக்குள் புதிதாக ஒரு சிலர் வருகிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொன்னால், ஓகே, எண்ணெய் எடுத்துட்டு வரட்டும், ஊழியக்காரங்க ஜோம் பண்ணட்டும், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க பூசி விட்டுட்டும், நல்லது, தப்பே இல்லை. ஏன்னா புதுசாக வராங்க. ஆனால் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் என்று சொல்லி அதிக வருடங்கள் இந்த இயேசுவை குறித்து தெரிந்து 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லுது. அந்த வார்த்தையெல்லாம் பலமுறை அறிக்கை பண்ணி ஜெபித்த மனிதர்கள் மீண்டும் அந்த எண்ணெய்க்கே போகிறது. எண்ணெயை பூசினாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் நினைக்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொரு தகவலையும் நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த யாக்கோபு 5:14 மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால, அப்ப எப்பப்பெல்லாம் நம்ம வியாதி அடைகிறோமோ, நோய்வாய்ப்படுகிறோமோ, அப்பப்பெல்லாம் மூப்பர்களை நாடி நாம போகணும். அவர்களிடத்துல இந்த எண்ணெய் பாட்டில கொடுக்கணும். அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயை வாங்கி அப்ளை பண்ணணும், அப்பதான் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க எது அவுட் ஆயிருதுன்னா விசுவாசம் அவுட் ஆகி விடுகிறது இல்லையா? விசுவாசம் யாருடைய விசுவாசம்? உங்களுக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம். புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வருவர்களால் இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் பல வருடங்கள் இந்த ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவருக்குள் வாழ்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அவர்களும் இதே போல இன்னொருத்தருடைய உதவியை நாடிதான் என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா, எது அவுட் ஆயிருதுன்னா விசுவாசம் அவுட் ஆகி விடுகிறது இல்லையா? விசுவாசத்தை குறித்ததான போதனைகள் ஏராளமானவைகளை நீங்க வேதத்துல பார்க்கலாம். சீசலுக்கு சொல்லித்தரார் இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போவாயாக என்று சொன்னா, நீ சொன்னபடியே ஆகும் என்று நீ விசுவாசித்தா அதன்படியே ஆகும் என்று சொல்லித்தரார்ல. அப்ப நீ சொன்ன ஆகும் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்குது ஐயா. சோ என்ன பூசுதலா விசுவாசமா அப்படின்னா, விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, எண்ணெய் பூசுதல் செகண்ட் பிரையாரிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், என்ன கட்டாயம் பூசணுமா சார் அப்படின்னா, பூசுங்கோ, பூசாம இருங்கோ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்டுங்களா? விசுவாசம், faith is a matter. 3வது பாயிண்ட், புதுசா இப்பதான் கிறிஸ்துக்குள்ள வருவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்க விசுவாசத்தின்படி எண்ணெய் பூசுங்க, இன்னொருத்திட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பல ஆண்டுகள் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து அவருடைய வல்லமையை ருசி பார்த்தவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் அந்த விசுவாசம் ஏற்கனவே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்கய்யா. ஏராளமான சுகங்களை எங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் வாயில அறிக்கை பண்ணுங்க. பெரிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறத நீங்களே உணர்வீர்கள். அந்த விசுவாசம் உங்களை எல்லா விதமான நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். கர்த்தர் இந்த தகவலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.